தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 26/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரன சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், குதிரையை யுத்த நாளுக்காக போர் வீரர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். அதை நன்கு பழக்கிவித்து போருக்கு நிறுத்துவார்கள். ஆனால் வெற்றி கிடைப்பதோ இறைவனுடைய கையில் தான் உள்ளது. இது நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே. நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சிசரா என்ற ஒரு படை வீரன் 900 இருப்பு ரதங்களை கொண்டு அவன் போரிட்டான் இஸ்ரவேலுக்கு எதிராக. ஆனால் கர்த்தர் அந்த சிசரோவை பாருக் என்பவன் மூலமாக முறியடித்து, அவன் ஒரு சிறிய பலனற்ற ஒரு மனிதன், ஆனால் அவனை கொண்டு அந்த சிசரோவை ஆண்டவர் சிதறடிப்பார். அதை போன்றுதான் இன்றும் நம்முடைய பலத்தை நாம் நம்பினோம் என்றால் ஏமாந்து விடுவோம். பிரியமானவர்களே, நம்மால் ஒன்றுமே இல்லை. நாளை தினத்தை குறித்து பேச நமக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் நாம் இரவில் தூங்கி எழுவது இறைவனுடைய கரத்தில் உள்ளது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இதைத்தான் கர்த்தர் கூறுகின்றார், உனது ஆயுசு என் கையில் உள்ளது, நானே உனக்கு தீர்க்காயுசானவர் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டமான உலகில் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வாதமாக அமைவதும், நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ்வதும் கர்த்தர் கையில் தான் உள்ளது. நாம் எவ்வளவு பிரயோஜனப்பட்டாலும் அதற்கு பலன் கர்த்தர் நினைத்தால் தான் உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே இதை மட்டும் நன்கு உணர்ந்து கொள்வோம். கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரை மட்டுமே நம்பி அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் ஜெயம் உம்மால் தான் உண்டு என்பதை நன்கு உணர்த்தின இந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா, நாங்களும் எங்கள் வாழ்நாளில் உம்மை மட்டுமே சார்ந்திருப்போம். நீ நினைத்தால் மட்டுமே எங்களுக்கு வெற்றி உண்டு என்று நன்கு உணர்ந்து கொண்டோம். இதை கற்றுக்கொண்ட நாங்கள் எப்பொழுது உமக்கு பிரியமாய் நடப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வெற்றிகரமாய் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.